11.2 கொஸ்டின் நம்பர் 3. மகன் மற்றும் மகளுக்கு சமவாய்ப்பு நிகழ்தகவுகள் எனக் கருதி 4 குழந்தைகள் கொண்ட ஒரு குடும்பத்தில் உள்ள மகள்களின் எண்ணிக்கைக்கு நிகழ்தகவு நிறை சார்பினையும் குவிவு பரவல் சார்பினையும் காண்க அப்படிங்கிறது கணக்கு. மொத்தம் எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னா 4 குழந்தைகள் இருக்காங்க. 4 மகள்கள் 2 அடுக்கில் 4 போட்டோம்னா 2 × 2 × 2 × 2 பெருக்குனா எத்தனை வரும்னா 16 வரும். என்ஆஃப்எஸ் என்னென்னா மொத்தம் 16 உறுப்புகள் வரும். நமக்கு மகள்கள் தான் வேணும். அப்போ இந்த எக்ஸுங்கிறது மகள்களை குறிக்கிறதா வச்சுப்போம். அப்போ எக்ஸுக்கு என்னென்ன மதிப்பு வரும் அப்படின்னா 0 வரும், மகள்களே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒரு மகள் இருக்கலாம், அல்லது 2 மகள் இருக்கலாம், அல்லது 3 மகள் இருக்கலாம், அல்லது 4 மகள் இருக்கலாம். ஏன்னா மொத்த குழந்தைகள் 4ங்கிறதுனா 4ஓட நிறுத்திடணும். எக்ஸோட மதிப்பு 0லேருந்து ஆரம்பித்து 4 வரைக்கும். இப்போ எக்ஸு 0னா என்ன அர்த்தம்னா மகள்களே இல்லை. அப்போ எல்லாமே என்னென்ன பையன்தான். அதனால் இந்த 4மே என்ன வரும்னா பையன்தான் வரும், பாய். 4மே ஆண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ எக்ஸு சிக்கு 1 அடுத்தது 1 எடுத்துக்கிட்டோம்னா ஒரே ஒரு பெண் குழந்தை. ஒரே ஒரு பெண் குழந்தைன்னா அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஜி கேர்ள், மீதி 3 பாயாக இருக்கும். இப்படி இருக்கலாம். அடுத்து இந்த கேர்ளை அடுத்தது எழுதிக்கலாம் பிஜி பிபி. இந்த ஜி அடுத்து இங்கே கொண்டு வந்துடும் பிபி ஜிபி. அடுத்தது இந்த ஜியை முன்னாடி கொண்டு வந்துடும் 3பி ஜி. அடுத்தது 2 பெண் குழந்தைகள், அதாவது 2 கேர்ள் ஜிஜி பிபி இப்படி இருக்கலாம், அல்லது பிபி ஜிஜி இப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜிபி ஜிபி கேர்ள் பாய், அல்லது பாய் கேர்ள் பிஜி பிஜி. அப்புறம் பி கடைசியில் பி நடுப்புற 2 கேர்ள் இப்படி இருக்கலாம், அல்லது ஒரு கேர்ள் கடைசியில் ஒரு கேர்ள் நடுப்புற 2 பாய் இப்படி இருக்கலாம். இதுதான் மொத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் 2 பெண் குழந்தைகள் இருந்தால். அடுத்தது 3 பெண் குழந்தைகள். 3 பெண் குழந்தைகள் அப்படின்னா ஒரு பையன் 3 பெண் குழந்தைகள் இப்படி இருக்கலாம். இந்த பியை நடுப்புற கொண்டு வந்துடும் ஜிக்கு பக்கத்தில் ஒரு ஜி, அப்புறமேலுக்கு பி ஜிஜி. அடுத்தது பியை அடுத்து இங்கே கொண்டு வந்துடும், முதல் 2 ஜி பிஜி. இப்போ பியை கடைசியில் கொண்டு போயிடும் ஜிஜிஜி பி. இதான் 3 பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. கடைசியாக மிச்சம் இருக்கிறது 4 பெண் குழந்தைகள் வரணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான். 4மே என்னவாக இருக்கணும்னா 4மே கேர்ளாக இருக்கணும். இவ்வளோதான். அடுத்தது இப்போ இதற்கு தனித்தனியாக நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். இப்போ கண்டுபிடிச்சதுக்கு ஒன்றுக்கும் எப்படி அப்படின்னா, இப்போ எக்ஸ் ஆஃப் ஜீரோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நிகழ்தகவில் எழுதுறது போல். 0 அப்படிங்கிறப்ப நமக்கு மொத்தம் எத்தனை குழந்தைகள் வந்தது? மொத்தம் எல்லாம் கவனிச்சிங்க. இதில் எப்படி வந்தது? மொத்தம் 1 தான். அப்போ 1 பை கூறுவழி என்ன வந்ததுன்னா 16 இல்லையா? 16. அடுத்தது பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. எக்ஸுக்கு 1 அப்படிங்கிறப்ப மொத்தம் எத்தனை உறுப்பு வந்தது? எக்ஸுக்கு 1 அப்படிங்கிறப்ப 1 2 3 4. அதனால் 4 பை 16 ஈக்குவல் டு 1 4 நன்னாங்கு 16ன்னு சுருக்கி எழுதிக்கலாம். அதில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா 4 பை 16. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறப்ப எத்தனை வருது? 1 2 3 4 5 6 வருது. அப்போ 6 பை 16. இதை சுருக்கணும்னா 3 2 6 8 2 16. அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. 3 அப்படிங்கிறப்ப 1 2 3 4. 4 பை 16
சுருக்கணும்னா 1 நாங்கு 4 நன்னாங்கு 16. கடைசியாக வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதனால் 1/16. இதை அப்படியே நம்ம என்ன செய்ய போகிறோம், அட்டவணையில் எழுத போகிறோம். நிகழ்தகவு நிலைச்சார்பு, இது எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பத்தில் எக்ஸோட மதிப்பு எது இது எடுத்துருக்கோம், 0 1 2 3 4, அப்புறம் கூடுதல். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து 0 அப்படிங்கிறப்ப என்ன மதிப்பு வந்திருக்கு, 1/16. அதை எடுத்து எழுதிக்கணும். 0ங்கிறப்ப 1/16. அடுத்தது 1 அப்படிங்கிறப்ப 1/4, அல்லது 1/4 போடலாம், 4/16 போடலாம். 4/16. 2 அப்படிங்கிறப்ப 6/16. 3 4/16. 4க்கு என்ன வருது, 1/16. இப்போ எல்லாத்துக்கும் வந்து நம்ம மீசிமை என்ன வரும், 16. 16 எடுத்துக்குவோம். மேலே இருக்கிறத கூட்டி பாருங்கள். 6 4 10, 11 15 16. 16/16 1ன்னு வந்துடும். இப்போ இந்த நிகழ்தகவு நிறை சார்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கும், குவிவு பரவல் சார்பு. குவிவு பரவல் சார்பு இந்த இடத்துல வந்து எக்ஸு தான் வரும். இந்த இடத்துல நம்ம கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கலாம், அல்லது பி ஆஃப் எக்ஸு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இதுவும் போட்டுக்கலாம், கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸும் போட்டுக்கலாம். ரெண்டுமே குவிவு பரவல் சார்பு தான். எக்ஸோட மதிப்பு என்ன இருக்குது, 0 1 2 3 4. இப்போ இந்த மாதிரி குவிவு பரவல்ங்கிறது என்னென்னா ரொம்ப ஈஸி. 1/16. சைபருக்கு என்ன இருக்குது, 1/16. இந்த 1/16ஓட என்ன செய்யணும், இதை கூட்டணும். 1ஓட 4 கூட்டினோம்னா 5/16. 5ஓட 6 கூட்டினா 11/16. 11ஓட 4 கூட்டினோம்னா 15/16. 15ஓட 1 கூட்டினோம்னா 16/16 ஈக்குவல் டு 1. இதுதான் குவிவு பரவல் சார்பு. பயிற்சி 11.2ல் கணக்கு எண் 3 இத்துடன் முடிந்தது. ஓகே.